एक प्लेट பெரிய பிரிட்ஜ். ராஜஸ்தான் சரியான பாலைவனம், தண்ணியே கிடைக்காது, ராஜஸ்தான் போகாது அப்படின்னு சொன்னாங்க. வணக்கம் நண்பன், நான் உங்கள் டிவைஜி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருப்பீங்க நம்புறேன். நானும் ரொம்ப நல்லா இருக்கேன். நம்ம கிளம்பிட்டோம். ஸோ இன்னைக்கு இந்த ட்ராவலில் எங்கே கிளம்பியிருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, தமிழ்நாடு டு ராஜஸ்தான் கிளம்புறேன். ஸோ எல்லாமே பேக் பண்ணிட்டேன். சரி, ஓகே. என்னென்ன எடுத்திருக்கேன்னு கேட்டிங்கன்னா, கொஞ்சம் ட்ரெஸ்ஸு, அப்புறம் ஒரு பெட்ஷீட்டு, சார்ஜர், பவர் பேங்க்கு, கேமரா, முக்கியமாக சாப்பாடு. போன டைம் சூரத்து போனப்போ சரியான மாதிரி மாட்டிட்டோம். ஸோ அதனால இந்த டைமு சப்பாத்தி கொஞ்சம் சுட்டு எடுத்திருக்கேன். அப்புறம் அவல் எடுத்திருக்கேன், சத்து மாவு எடுத்திருக்கேன். அவ்வளோதான், வேறு எதுவும் பெருசாலாம் எடுக்கல. ஸோ வாங்க போகலாம். போயிட்டே கொஞ்சம் கொஞ்சமாக எல்லா வீடியோயும் கண்டினியூ பண்ணுறேன். ஹெல்மெட் கையில் வச்சுருந்தேன். லைஃப் பார்ட்னரை கூட்டிகிட்டா போகிறீங்கன்னு கேட்டிங்கன்னா, இல்லைங்க. ஸோ கொஞ்சம் தூரம் போயிட்டு நம்ம லைஃப் பார்ட்னரை நம்மளோட பிரதர்கிட்ட கொடுத்துட்டு அங்கேருந்து அப்படியே போயிடுவோம். நம்ம லைஃப் பார்ட்னர் கூட்டிகிட்டு போனால் பெட்ரோல் அதிகம் அடிக்கும்ல. ஸோ பட் ஃப்யூச்சரில் கண்டிப்பாக போவோங்க. ஏன்னா நம்ம முயற்சி என்றைக்குமே விடாமுயற்சியாக இருக்கும். ஸோ கண்டிப்பாக ஃப்யூச்சரில் நம்ம லைஃப் பார்ட்னரையும் கூட்டிகிட்டு அப்படியே ஜம்முன்னு போகலாம். ஃபைனலி ட்ரெயினை கண்டுபிடிச்சி உள்ளே வந்துட்டோம். ஸோ சீட் நம்பர் 6. ஓகே, பார்த்தீங்கன்னா சீட் நம்பர் 6 போட்டோம்ல. ஸோ இதான் நம்மளோட சீட்டு. ஸோ நம்ம போகிறது ஃபுல்லாக இனி இங்கே தான். 2-3 நாளைக்கு இந்த ட்ரெயின் தான். வீட்டிலேருந்து கொண்டு வந்த சமைச்ச சப்பாத்தி இருக்குது. ஸோ ரூம்லேயே சமைச்சு எடுத்துகிட்டு வந்தோம்ல, அந்த சப்பாத்தி இருக்குது. அதை எடுத்து இப்போ சாப்பிட்றலாம். அது பேலன்ஸ்னு இருக்கும். கிட்டத்தட்ட நான் 14 பக்கம் 15 சுட்டேன், அங்கே 2 சாப்பிட்டேன், 13 பக்கம் இருக்குது. நம்ம இப்போ ஒரு 3-4 சாப்பிட்டாலும் பேலன்ஸ் இருக்கும். அது நாளைக்கு வச்சுக்கலாம். சப்பாத்தி தக்காளி வணக்கம். அது சாப்பிட்றதுக்கு முன்னாடியே வாய் வருது. என்ன ஒரு டேஸ்ட்டு தெரியுமா? பேச்சுலர்ஸ் லைஃப்னா இதாங்க. நம்ம கையில் நம்மளே சமைச்சு சாப்பிட்ற அந்த ருசி இருக்குது பார்த்தீங்களா. இன்னைக்கு டே 2. இப்போ தான் எழுந்திரிச்சேன். டைம் பார்த்தீங்கன்னா 7:30 மணிங்க. நைட்டு 2:30 மணிக்கு தான் ட்ரெயின் எடுத்தாங்க. ஸோ இப்போ தான் போயிட்டுருக்கேன். இன்னும் தமிழ்நாடை விட்டு தாண்டலை. இப்போ எங்கே இருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, பாருங்க, கிருஷ்ணகிரி பக்கத்தில் இருக்கேன். நம்ம ரேணிகுண்டா வந்துட்டோம். இப்போ வந்து ஆந்திராவுக்குள்ளே இருக்கோம். இப்போ பார்த்தீங்கன்னா தெலுங்கானா கிட்ட போயிட்டுருக்கோம். இந்த இடம் வேறு லெவலில் இருக்குங்க. அந்த மழை பார்க்கும்போது செம்மையாக இருக்குது. இந்த சைடு மட்டும் இல்லைங்க, இந்த சைடும் அதே மாதிரி தான் இருக்குது. ஸோ 2 மலைக்கும் நடுவில் நம்ம போகிற மாதிரி ஒரு ஃபீல். இங்கே பாருங்க, ஆற்றுக்குள்ளே மீன் பிடிக்கிறாங்க. பார்த்தீங்கன்னா வண்டி ஏறி நேற்று நைட்டு 2:30 மணிக்கு எடுத்தாங்க. ஸோ இப்போது 1:30 மணி ஆச்சு. கிட்டத்தட்ட 12 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. ஆனால் என் பக்கத்தில் இன்னும் யாருமே வரலைங்க. ட்ராவலில் இந்த மாதிரி தனிமையெல்லாம் அதிகமாக இருக்கும். ஸோ சோலோ ட்ராவல் தானே. சோலோ ட்ராவலாக இருந்தாலும் புது பீப்புள்ஸை மீட் பண்ணி அவங்க கூட பேசிக்கிட்டு அவங்களோட பழக்கங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டு நம்மளும் ஷேர் பண்ணுவோம், நிறைய பேசுவோம் புதுசாக. அந்த மாதிரிலாம் போகும்போது லைஃப் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். நிறையா அவங்க மூலிமா எனக்கு கொஞ்சம் கற்றுக்க முடியும். ஸோ பட் இன்ன வரைக்கும் யாருமே வரல. நான் நல்லா தூங்கினேன், நிம்மதியாக தூங்கினேன். அப்புறம் எந்திரிச்சிட்டு ப்ரஷ் பண்ணி ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு நம்ம நேற்று கொண்டு வந்த சப்பாத்தி ஒரு 4-5 சப்பாத்தி பக்கம் சாப்பிட்டேன். வயிறு ஃபுல்லாச்சு. ஸோ லஞ்சுக்கு வந்துட்டு வெளியே எங்கேயாவது ஃபுட்டு கிடச்சா வாங்கி சாப்பிட்லான்னு நினைக்கிறேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் சப்பாத்தி இருக்குது 4-5 பக்கம். அது நைட்டுக்கு வச்சுக்கலாம். மதியானத்துக்கு வெளியே சாப்பிட்டா கொஞ்சம் நல்லாயிருக்கும். ஏன்னா ரைஸ் சாப்பிட்ணுன்னு தோணுது. ஏன்னா நேற்று நைட்டும் சப்பாத்தி, இன்றைக்கி காலையிலையும் சப்பாத்தி. இனி அங்கிட்டு போனால் அங்கேயும் சப்பாத்தி தான் கிடைக்கும், வேறு எதுவும் கிடைக்காது. ஸோ நல்லா சாப்பிட்ணுன்னு தோணுது. அடுத்து இன்னும் நம்ம போகிறதுக்கு நாளைக்கு மதியானம் 1:30 மணிக்கு போக மாட்டோம். இன்றைக்கி இப்போ 1:30 மணி, நாளைக்கு 1:30 மணிக்கு போக மாட்டோம். 4:30க்கு மதியானம் ஒரு 2 o'clock அந்த மாதிரி சம்திங்கில் நம்ம அங்கே ரீச் ஆயிடுவோம். நம்ம வண்டியை வந்து டிலே பண்ணாமல் போனாங்கன்னா அந்த மாதிரி டைமில் அங்கே ரீச் ஆயிடுவோம். நானும் இவ்வளோ நேரம் ஃபுல்லாக எடிட்டிங் ஒர்க் இருந்துச்சு, ஃபுல்லாக பண்ணிகிட்டு இருந்தேன். இன்னும் கொஞ்சம் எடிட்டிங்லாம் இருக்குது. ஸ்டோரேஜ் க்ளீன் பண்ணால் தான் நம்ம அங்கே போய் vlog பண்ண முடியும். ஸோ அதெல்லாம் பார்க்கணும். அதனால் எடிட்டிங் ஒர்க் கொஞ்சம் அதிகமாக இருக்குது. ஸோ அதெல்லாம் பண்ணிடுவேன் ட்ராவல்லே. இந்தியா மகாராஷ்டிரா ஹாலில் இருக்கும். இங்கே வந்து ஒழுங்காக ஃபுட்டு கிடைக்காதுன்னு சொன்னாங்க. அதே மாதிரி
இப்போ இங்கே ஒழுங்காக ஃபுட்டு கிடைக்கல. ஸோ அவுள் கிண்டி சாப்பிட போகிறேன். அவுள் எடுத்துகிட்டு வந்தது யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஸோ அவளும் பின்ன கொஞ்சம் சர்க்கரை அப்புறம் தண்ணி இதெல்லாம் பிசைஞ்சு கொஞ்சம் அவுள் சாப்பிட போகிறோம். ஆமாம், இந்த சைடு வந்து பிடிச்ச சாப்பாடு சாப்பிட்றது அவ்வளோ கஷ்டங்க. ஆந்திராவில் சன்ரைஸ் பாருங்க, வேற லெவலில் இருக்கு. அந்த சூரிய ஒளி பாருங்க, வேற லெவலில் இருக்குங்க. அப்படியே சூரியனை அந்த மேகம்லாம் மறைஞ்சிருக்கு, அது அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி செம்ம தெரியுதுல ஒளி அப்படியே பிரமிக்கிறது. இன்னைக்கு 2வது நாள் காலையில் 10:30 மணி. முன்னானத்து நைட்டு 2:30 மணிக்கு வண்டி எடுத்தாங்க. இப்போ நேற்று ஒரு நாள் ஃபுல்லாக முடிஞ்சு, நேற்று நைட்டு முடிஞ்சு 2 நைட்டு முடிஞ்சிருக்கு. இன்றைக்கி அடுத்த நாள் பகல் போல் தமிழ்நாடு முடிஞ்சு தெலுங்கானா முடிஞ்சு இப்போ நம்ம மகாராஷ்டிராவுக்குள்ளே போயிட்டுருக்கோம். இன்றைக்கும் போக முடியாது, நாளைக்கு மதியானம் தான் போய் சேர முடியும். சாப்பாடு ஒழுங்கான சாப்பாடே இல்லைங்க. நானும் காலையிலேருந்து ரொம்ப நேரம் சர்ச் பண்ணேன், ஒழுங்காக கிடைக்கல. கொஞ்சம் பூரி கிடச்சிருக்கு, ஸோ அதான் சாப்பிட போகிறேன். இன்னும் குளிக்கலை, இந்த பாத்ரூமில் குளிக்கவும் முடியல. 2 நாள் ஆச்சு குளிச்சுட்டு. இந்த வண்டியோட ஸ்பீடு வந்து 123 போயிட்டுருக்கு பாரு. அகமதாபாத்தில் தான் இருக்கோம். இங்கே வந்து பூரி சாப்பிடலாம் வந்துடுவோம், ஏன்னா இங்கே வந்து பூரி தான் கிடைக்கும், நல்லாயிருக்கும்னு சொல்கிறாங்க. ஸோ கம்மி ரேட்லேயும் இருக்கும். ஸோ பூரி எப்படி போடுறாங்கன்னு தெரியுதா? நம்ம ஊரில் எவ்வளோ பெருசாக இருக்கும் பூரி, இங்கே பார்த்துங்க, சைஸை பார்த்துங்க. ஏக் பிளேட் ஜிபே நை ஜிபே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. ஸோ என்ன பண்ணுறது, நேரம் நம்ம அங்கேயே வச்சு ஏடிஎம்மில் கொஞ்சம் கேஷ் எடுத்துகிட்டு வந்தோம்ல, ஸோ அந்த கேஷை வச்சு இங்கே வாங்கி சாப்பிட்றலாம். ஒரு பூரியோட சைஸு ஒரு கையளவு கூட இல்லைங்க. இதுதான் நம்ம சாப்பிட்டோம். ஸோ இதில் எத்தனை பீஸ் இருக்குன்னா ஒரு 6-7 பீஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். இது வந்து 30 ரூபா, பரவாயில்ல தான். பட் குழம்போட டேஸ்ட்டு சாப்பிட்டு தான் தெரியும். கரெக்டாக 7 பூரி, கொஞ்சோண்டு குழம்பு. டேஸ்ட் எப்படி இருக்குன்னு கேட்டிங்கன்னா நார்மலாக தான் இருக்குது. ஆனால் பூரியோட சைஸ் பார்த்துங்க, அகமதாபாத் பூரி. மும்பையில் உள்ள 23 டன்னலை கிராஸ் பண்ண போகிறோம். அந்த டன்னலெல்லாம் வீடியோ எடுக்க போகிறோம். நெக்ஸ்ட் க்ளவுட் இப்போ ஃபுல்லாக மும்பை ஃபுல்லாக செம்மையான வைப்பு. 3வது நாளுங்க, லாஸ்ட் நாள் ட்ரெயின் ட்ராவலில். ஐயோ தொண்டையெல்லாம் கட்டிச்சு ஒரு மாதிரி. இப்போ தான் எழுந்திரிச்சேன், செம்ம டயர்டாக இருந்துச்சு. நைட் தூங்குறதுக்கே 1-2 மணி ஆச்சு. ஏன்னா பக்கத்து சீட்டில் உள்ளவங்களாம் பேசிகிட்டே இருந்தாங்க. அவங்க வேறு ஹிந்தி, நமக்கு ஒன்றும் தெரியல. ஸோ நான் அதிகமாகலாம் பேசலை. சன்ரைஸ் பாருங்களேன், மார்னிங் சீக்கிரம் எழுந்திரிச்சிருந்தால் நல்லா மிஸ்ட்டு பார்த்துருக்கலான்னு நினைக்கிறேன். சரி, இப்போ நான் ஃப்ரெஷ்ஷப் ஆகிட்டு கால் கண்டினியூ பண்ணுறேன். சாப்பாடுக்கு என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. ராஜஸ்தானில் இன்றைக்கி எங்கே போகிறோன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம டேரெக்டாக ஜெய்ப்பூர் தான் போகிறோம். ஜெய்ப்பூரில் போய் இறங்கிட்டு அங்கே இருந்தால் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். பெரிய பிரிட்ஜு. ராஜஸ்தான் ரொம்ப வெயிலாக தான் இருக்கும், நல்லா பாலைவனமாக இருக்கும்னு சொல்லி கேள்விப்பட்டிருப்போம். ஆனால் இந்த வெதரை பார்த்தீங்கன்னா அவ்வளோ குளிருங்க. இதை ராஜஸ்தான்னு சொல்ல முடியாது. ஸோ நம்ம ஊட்டிக்குள்ளேயா காஷ்மீருக்குள்ளே வந்த மாதிரி இருக்குது. இப்போ நம்ம ராஜஸ்தானில் தான் ட்ராவல் பண்ணிகிட்ருக்கோம். நான் இதை பார்த்தா ராஜஸ்தான் பாலைவனத்துக்குள்ளே வந்த மாதிரியா இருக்குது. ஐயோ செம்ம குளிருங்க. இப்போ 7:30 இங்கே பாருங்க, 8 o'clock ஆச்சு. ஆனால் 8 o'clock இவ்வளோ க்ளவுடாக இருக்குது, செம்ம. நான் பாலைவனத்தில் வெயிலில் போய் என்னடா பண்ண போகிறோமோன்னு நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் இங்கே வந்தோன்னா இந்த க்ளவுட்லாம் பார்த்தோன்னா நம்ம ஒரு கிளைமேட் இங்கேயெல்லாம் இருக்குது அப்படின்ற ஒரு சந்தோஷமே இருக்குங்க. அந்த சில்னஸ் மூஞ்சில் படும்போது அப்பா இப்போ தாங்க சூப்பராக இருக்குது. ராஜஸ்தான் சரியான பாலைவனம், தண்ணியே கிடைக்காது, ராஜஸ்தான் போகாது அப்படின்னு சொன்னாங்க. ஆனால் ராஜஸ்தானுக்கு வந்து பாருங்க, அப்போ தான் ராஜஸ்தானே தெரியும். இவ்வளோ க்ளவுடியாக இருக்குது, இதை பார்த்தா ராஜஸ்தான் பாலைவனம் மாதிரி இருக்குது.
ராஜஸ்தானுக்குள்ளே வந்துட்டோம். இவங்களோட கெட்டப்லாம் பார்த்தோன்னே தெரியுதுல. ராஜஸ்தான் வந்து ரீச் ஆகிட்டோம். ராஜஸ்தானில் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா நம்ம ஜெய்ப்பூர் வந்திருக்கோம். ஜெய்ப்பூர் இந்தியும் தெரியல, ஒன்றும் தெரியல, எங்கே போய் என்ன பண்ண போகிறோன்னு தெரியல. பட் நான் போயிட்டுருக்கேன். இப்போ தான் இறங்கினேன். ஸோ கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக போயிட்டு இனி வெளியே போகலாம். வெளியே போயிட்டு ஃபுல்லாக எக்ஸ்ப்ளோர் பண்ணலாம். ஸோ அதெல்லாம் வந்துட்டு எப்படி இந்த ஹிந்தி தெரியாத ஒரு ஊரில் சமாளிக்க போகிறேன்னு எனக்கு தெரியல. ஸோ எல்லாமே vlogல கண்டினியூ பண்ணுறேன். இந்த ட்ரெயினில் இதை மட்டும் ஏறுவாங்களா? ஃபுல் க்ரௌடுங்க. பார்த்தீங்களா என்ன க்ரௌடுன்னு. ஸோ ஸ்டேஷனை விட்டு வெளியே வந்துட்டேன். நெக்ஸ்ட்டு எங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறோன்னு சொல்லிட்டு தனித்தனி vlog-ஆக போகிறோம். ராஜ்கோட் ரயில்வே ஸ்டேஷன் கிட்ட வந்துட்டேன். சரி, ஓகே. அடுத்த vlog நம்ம தொடர்ந்து பார்த்துட்டே இருங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் ஆளில் போட்டு வச்சுங்க. அப்போ தான் நெக்ஸ்ட் வீடியோ போட்டோன்னா உங்களுக்கு எங்கெங்கே எக்ஸ்ப்ளோர் பண்ணுறேன், எப்படி இந்த ஹிந்தி இல்லாமல் இந்த ஊரில் மேனேஜ் பண்ணுறேங்கிறது உங்களுக்கு தெரிய வரும். தேங்க்யூ ஸோ மச். லவ் யூ.